விஜய் களம் இறங்க வேண்டும், சுறுசுறுப்பா இருக்கணுங்க. ஏங்க ஒரு 10 நாள் வாய மூடிட்டு இருக்காரு. தினம் பேசினாதாங்க அரசியல புரியுங்க தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு அரசியல் மாறிவிட்டது. திமுக தோல்வி அடையும். திமுக மீது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி என்பது 80% டாப் ரேட்ல இருக்குங்க இன்னைக்கு தேதியில. அரசியல் குழப்பமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கன்ஃபியூஸ்ட் இருக்கு. காரணம் என்ன என்றால் திமுகவுடைய அவல ஆட்சி, விஜயினுடைய என்ட்ரி, அண்ணா திமுகவுடைய பாப்புலாரிட்டி. விஜய் இளைஞர்களை மாற்றிவிட்டார். ஆனால் விஜயே குழப்பத்தில் இருப்பதனால் அவர் he cannot take a stand. இருந்தாலும் அவரில் நிச்சயம் he will be a deciding factor. 10 ரூபா பாலாஜி, 10 ரூபா பாலாஜி, அதுக்கேற்ற வந்து இவங்க சொல்றாங்க டிஎம்கேல 10 தோல்வியை கண்ட பழனிசாமி. இதுக்கு என்ன ஏடிக்கு போட்டி, டிட் ஃபார் டாட், இது என்னங்க இது? அவருக்கு சரியான அரசியல் ஆலோசகர்கள் இல்லை. செங்கோட்டையின் மூலம் நிறைய பேர் ஏடிஎம்கேல இருந்து வருவான்னு பார்த்தாங்க, வரல. மற்ற கட்சியிலிருந்து வருவாங்கன்னு பார்த்தா வரல. திமுக அதை 4 பக்கத்திலிருந்து சூழ்ச்சி பண்ணி அதை அமைக்கிட்டாங்க. ரெட் ஜெயண்ட்டுக்கும் விஜயும் இருக்கக்கூடிய சண்டை தான் இவ்வளவு பெரிய மேக்னிஃபை ஆயிடுச்சு, பூதாகாரமாக வந்தது என்று கூட டெல்லியில் பல வர்ணனையாளர்கள் சொல்லுகிறார்கள். காங்கிரசுக்கு ராஜ்யசபா ஒண்ணு கொடுக்க வேண்டிய அழுத்தத்தில் ராகுல் காந்தி செய்த ஒரு அலங்கோலம் தான் மு.க. ஸ்டாலினை அதிர வைத்தது. மு.க. ஸ்டாலின் வயிற்றில் புலியை காய்த்தது. ராகுல் காந்தியிடம் விஜயை சேர்க்க கூடாது என்பதற்காக பல அசிங்கமான திட்டங்களை எல்லாம் போட்டார். ராகுல் காந்தி போடல. ஆனா இது வரைக்கும் ராகுல் காந்தி ஒரு பத்தி பேசல. ஏமா நான் கேள்விப்படுகிறேன், சோனியா காந்தி அம்மையார் மருத்துவமனையில் அனுமதித்த பிறகு ராகுல் காந்தி ஸ்டாலின் ட்ரை பண்ணிருக்கார் பேசத்துக்கு. ஐயா, நீங்க முன்னாடி ஒரு நேர்காணல்ல பேசும்போதே நான் பார்த்தேன், நீங்க தொடர்ந்து அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி இருக்கு, திமுக 3வது இடத்துக்கு. இப்போ சொல்றேன் நானு, திமுக லிஸ்ட் வராத இருக்கிறது மட்டும் உங்களுக்கு கஷ்டமா அப்படின்னா எங்க திமுக ரிலீஸ் பண்ணல. அவங்க தாவேக்காக வெயிட் பண்றாங்க. அவங்க முடிச்சிட்ட அப்புறம் என்ன பண்றாங்க பாருங்க. அந்த குழப்பத்தில் தான் இருக்கிறது திமுகவும் தாவேக்காவும். அதனாலதான் நான் சொன்னேன். இப்போ நான் மெயின்டைன் தட் ஏடிஎம்கே will definitely lead in சென்னை. ஏன்னா சிட்டி ஓட்டர்ஸ் எல்லாம் டிஎம்கே கிட்ட வெளில போயிட்டாங்க. அதுக்கு 3 முக்கிய காரணங்கள். ஒண்ணு, எந்த ஸ்கூலை பார்த்தாலும் சரி, எந்த காலேஜ் பார்த்தாலும் சரி, எந்த ஆபீசர் பார்த்தாலும் சரி, எந்த ஹோட்டல் பார்த்தாலும் சரி, எந்த சினிமா கட்டு டி நகர்ல அந்த ஜிஆர்டி தங்க மாளிகை, அங்க குமரன் ஸ்டோர்ஸ், சரவணா ஸ்டோர்ஸ், இதெல்லாம் பின்னாடி சந்து பொந்தல் எல்லாம் போதைப் பொருள்கள் என்பது தமிழ்நாட்டில் 100% கேப்சர் பண்ணிடுச்சுங்க. அதுக்குதான் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ட்ரக் முன்னேற்ற கழகம் சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் பொதுக்கூட்டத்தில். அதுவே ஒரு நெகட்டிவா போகும். அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுவாங்க டிஎம்கே ஐடிஎம்கே 2 பேரும். அந்த தோரணை தான் நான் சொன்னேன். விஜய் களம் இறங்க வேண்டும், சுறுசுறுப்பா இருக்கணுங்க. ஏங்க ஒரு 10 நாள் வாய மூடிட்டு இருக்காரு. தினம் பேசினாதாங்க அரசியல புரியுங்க தமிழ்நாட்டுக்கு. அவர் ஏங்க தமிழ்நாட்டுல பேசிட்டு வெரி வெரி குட் ஃபாலோயர், he has got a command over English understanding, எல்லாமே 100க்கு 100 மார்க் தரலாம். ஆனா அவர் 47 வருஷம் நாடாளுமன்றத்தை பார்லிமெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணிருக்கேன். தினமணி, வார்த்தா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நவ் போன்ற இருக்கலாம். ஒரு நிருபர் கூட்டத்தோட வைக்காத தப்பு. அப்ப நீங்க உடனே கேட்கலாம், நரேந்திர மோடி அம்மா அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தாருமா 13 வருஷம், பிரைம் மினிஸ்டர் இருக்காரு 12 வருஷம், 25 வருஷம், 8,000 days 8,009 days பதவியிலே இருந்திருக்காரு, பிரேக்கே இல்ல. இவர் ஒரு கூட பதவி எடுக்கல, ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அரசியல் நிலவரம் என்பது ஒரு மாபெரும் சக்தி. அது அரசியல்வாதி ஆக வேண்டும் என்றால் அது இளைஞர் சமய டயத்திலிருந்து வரணும். நான் எத்தனையோ பார்த்திருக்கேன். அதை தவிர ரபீனா மூலமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு சின்ன விஷயம். 1967 என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ராஜாஜியிடம் அவர்கள் பிஏ வந்தார், பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தார். அறிஞர் அண்ணா அவர்களிடமும் பேரரசியர் நம்ம அன்பழகன், ஸ்டாலினுடைய அப்பா மு.க. ஸ்டாலின் அப்பா கலைஞர் போன்றவர்கள் தொடர்பு கொண்டு காகித மில்லத்தை பார்த்துட்டா. நான் அப்பெல்லாம் சின்ன பையனா அவரோட கோயில போயிருக்கேன். காஞ்சிபுரத்துக்கு பஸ்ல போவாருங்கம்மா. அந்த அப்பெல்லாம் அப்ப இன்டர்நெட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வைஃபை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, மொபைல் போன் கிடையாது. நாங்கெல்லாம் பஸ் பிடிச்சிட்டு போய் லெட்டர் கொடுப்பாரு. அதிலிருந்து இன்று வரை நான் தொலைக்காட்சி மூலம் யூடியூப்லயும் சொல்லிட்டு வருவது ஒரே ஒரு பிரச்சனை என்றால் தமிழ்நாடு அரசியல் மாறிவிட்டது. திமுக தோல்வி அடையும்.
திமுக மீது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி என்பது 80% டாப் ரேட்ல இருக்குங்க இன்னைக்கு தேதியில. அதை மூடி மறைப்பதற்காகத்தான் திமுக. அதனாலதாங்க எல்லாரும் பேக் அவுட் ஆறாங்க. ராகுல் காந்தியே பின்னாடி போறாரு. மாணிக் தாக்கூரை சஸ்பெண்ட் பண்ணு சொன்னாங்களே நம்ம ஸ்டாலின், பண்ணாங்களா ராகுல் காந்தி? அதுக்கு மேலாக செல்வ பெருந்தகைக்கு மேல ஒரு கமிட்டி போட்டு உட்கார வச்சுட்டாங்களே. சோ ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் குழப்பமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கன்ஃபியூஸ்ட் இருக்கு. காரணம் என்ன என்றால் திமுகவுடைய அவல ஆட்சி, விஜயினுடைய என்ட்ரி, அண்ணா திமுகவுடைய பாப்புலாரிட்டி கடந்த 11 வருடங்களாக பாஜக தமிழகத்திற்கு செய்த நன்மைகள் தீமைகள் ரெண்டையுமே கம்பேர் பண்ணலாம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க ஊழல்ல இருந்தாங்க திமுக. இப்ப அந்த ஊழல்ங்கிறது மத்திய அரசாங்கத்தின் காமிக்க முடியல. 2G ஊழலே கிடையாது. ஆனாலும் காங்கிரஸ் அரசாங்கம் தான் திமுக அரெஸ்ட் பண்ணியது. திமுக அரசாங்கத்துடைய டயத்துல தான் ராஜீவ்காந்தி கொல்லப்படப்பட்டார். அதனால கூட ஜெயின் கமிஷன்ல கருணாநிதி மேலேயும் சந்திரசுவாமி மேலேயும் அக்யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ண போது தமிழகத்தில் அரசியல் நிலை மாறிவிட்டது. விஜய் இளைஞர்களை மாற்றிவிட்டார். ஆனால் விஜயே குழப்பத்தில் இருப்பதனால் அவர் he cannot take a stand. இருந்தாருன்னா அவர் நிச்சயம் he will be a deciding factor. ஐயா, இப்போ விஜய் வந்தார் அப்படின்னா விஜய் பெருமளவுல அதிமுகவோட ஓட்டுகளை உடைப்பாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குதே. இருக்கு யாருக்கு அல்ல, கரெக்ட், அது இருக்கும். ஆனா என்னுடைய ரீடிங் விஜய் தாக்குவது முழுக்க நம்ம ஸ்டாலினையும் உதயநிதியும் தான் தாக்குறாரு. 10 ரூபாய் பாலாஜி ஏன் பாடணும்? அவர் 10 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி பாடினாரா, இல்ல 10 ரூபாய் மோடின்னு பாடினாரா? இல்லையே. 10 ரூபாய் செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி. அதுக்கேத்தவர் தான் இவங்க சொல்றாங்க டிஎம்கேல 10 தோல்வியை கண்ட பழனிசாமி. இதுக்கு என்ன ஒரு ஏடிக்கு போட்டி, டிட் ஃபார் டாட், இது என்ன கேட்டு? அதாவது தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அதிமுகவை நாங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. ஏன்னா அவங்க பாஜக கூட கூட்டணியில இருக்காங்க. அப்ப முழுக்க முழுக்க அந்த சிறுபான்மையினர் ஓட்டுகளை தாவேக்காவோட தலைவர் விஜய் கவர பாக்குறாரு. அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது இருக்கக்கூடும் யாரும் இல்லைங்களே. அது அந்த மைனாரிட்டி என்னை பொறுத்து மட்டும் கண்டிப்பாக திமுக விலகிவிடும். அப்ப திமுக வீக் ஆயிடும். விஜய் பக்கம் போனாலும் சரி, இந்துக்கள் ஓட்டு, அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஓட்டு மாத்தம் கன்சாலிடேட் ஆகும் தான் நினைக்கிறாங்க என்னை பொறுத்து மட்டும். இப்போ பெரம்பூர்ல விஜய் அவர்கள் நிக்கிறதா தொடர்ந்து பேசப்படுது. விஜய் அவர்கள் 60 வேட்பாளர்களை தேர்ந்து செஞ்சும் இன்னும் வரைக்கும் வெளியே விடல. அந்த தேர்தல் அறிக்கையுமே வெளியில விடல. இங்க விஜய் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அப்படின்னா, இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா எந்த ஸ்டாண்டுமே எடுக்கல, எந்த விஷயத்துக்குமே குரல் கொடுக்கல. அட்லீஸ்ட் அவரு தேர்ந்தெடுத்த வேட்பாளர்களையாவது வெளியிட்டு இருக்கணும். இன்னும் அந்த தேர்வு செஞ்ச வேட்பாளர்கள் பட்டியலையுமே வெளியிட மாட்டாரு. இப்ப அவர் பெரம்பூர்ல தான் நிக்க போறாருன்னு ஒரு பார்வை இருக்கு. பெரம்பூர்ல நான் நிக்கிறேனா நிக்கலையான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்படி இருக்கிறதுல நான் முதலமைச்சர் அப்படின்னு எப்படி எவ்வளவு தைரியமா சொல்றாரு? அவர் தவறு செய்ததுதான் விஜயனுடைய தவறு. அவர் இது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இருந்திருக்க கூடாது. அதை இப்ப நினைத்து பார்க்கிறார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு 10 நாள் 15 நாள் சைலண்டாக இருந்த விஜய் அவர்கள் தேர்தல் அறிவித்து 1 வாரம் ஆகியும் கேண்டிடேட்டை போடாது இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் விசில் சின்னம் கிடைத்த பிறகு கூட செய்யாத இருக்கிறவர்கள் 3 முக்கிய எதிர்நீச்சல் அடித்துதான் வந்திருக்கிறார். அவருக்கு ஆதரவு இருந்தாலும் அதை ஒருங்கிணைக்க தவறியது விஜய், அவருடைய டீம். பிகாஸ் they are not politicians. தடங்கல்களை சந்தித்தார். அந்த தடங்கல்களிலிருந்து வெளியே வந்தார். அவருக்கு ஒரு சல்யூட்மா. நிஜமாவே என்ன சொல்றேன், பெரிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ் அண்டர்கோன். 1 is கரூர், 2nd is ஜனநாயகன், 3rd is சங்கீதா. 3த்தையும் வெளில வந்தாரு. ஆனா தயக்கம் காட்டுறாரு. காரணம் என்ன என்று கேட்டால் அவருக்கு சரியான அரசியல் ஆலோசகர்கள் இல்லை. செங்கோட்டையின் மூலம் நிறைய பேர் ஏடிஎம்கே இருந்து வருவான்னு பார்த்தாங்க, வரல. மற்ற கட்சியிலிருந்து வருவாங்கன்னு பார்த்தா வரல. திமுக அதை 4 பக்கத்திலிருந்து சூழ்ச்சி பண்ணி அதை அமைக்கிட்டாங்க. திமுக கிரஷ் பண்ணிடுச்சு விஜய. அதனால்தான் அவர் தலையேற முடியல. அது முக்கியமாக பேச போனால் ரெட் ஜெயண்ட்டுக்கும் விஜயும் இருக்கக்கூடிய சண்டை தான் இவ்வளவு பெரிய மேக்னிஃபை ஆயிடுச்சு, பூதாகாரமாக வந்தது என்று கூட டெல்லியில் பல வர்ணனையாளர்கள் சொல்லுகிறார்கள். ரபீனா, ஓகே, இறுதியா என்னுடைய ஒரே ஒரு கேள்வி ஐயா, அந்த திமுக கூட்டணிகளை பாத்தீங்க அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கழகம் வெளியில போயிட்டு திமுக பெரியண்ணன் மனப்பான்மையில செயல்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு நீங்க திமுக அந்த பிளாக்லயே நீங்க போட்டியிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. விசிகாவும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. தேமுதிக உள்ள வந்ததுக்கு அப்புறமா விசிக, கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளுக்குமே சீட்டு குறைவா கொடுக்கப்பட்டிருக்குது. இது எல்லாமே நீங்க எப்படி பாக்குறீங்க? ராகுல் காந்தி செய்த குழப்பம், தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி செய்த அநீதி, காங்கிரசுக்கு ராஜ்யசபா ஒண்ணு கொடுக்க வேண்டிய அழுத்தத்தில் ராகுல் காந்தி செய்த ஒரு அலங்கோலம் தான் மு க ஸ்டாலினை அதிர வைத்தது. மு க ஸ்டாலின் வயிற்றில் புலியை கழித்தது.
அவர் செய்த அரசியல் என்ன என்று கேட்டால், மு.க. ஸ்டாலின் செய்த அரசியல் ராகுல் காந்தியிடம் விஜயை சேர்க்கக்கூடாது என்பதற்காக பல அசிங்கமான திட்டங்களை எல்லாம் போட்டார். ராகுல் காந்தி போடல. ஆனா இது வரைக்கும் ராகுல் காந்தி ஒரு பட்சம் பேசல. ஏமா ரபீனா, உங்க போன் இருக்கு, காமிங்க. உங்க போன் இருக்குதா? இது என் போன், நான் காமிக்கிறேன். ஒரு போன் பேசக்கூடாதா ரபீனா? ஸ்டாலின் கிட்ட பேசக்கூடாதா ராகுல் காந்தி? நான் கேள்விப்படுகிறேன், சோனியா காந்தி அம்மையார் மருத்துவமனையில் அனுமதித்த பிறகு ராகுல் காந்தி ஸ்டாலின் ட்ரை பண்ணிருக்காரு பேசுறதுக்கு. ராகுல் காந்தியுடன் கடைசியில் அவங்க மெசேஜ் விட்டுருக்காரு. ஒரு ட்வீட் கூட பண்ணல சோனியா காந்தி சீக்கிரம் குணம் அடைய வேண்டும் என்று. சோனியா காந்தி அம்மையார் ஒரு கிரிட்டிக்கலா இருக்காங்க. இப்ப பாவம் 82 வயது ஆகிவிட்டது, மூச்சு திணறல், கேன்சர் எல்லாம் இருக்குது. அந்த சமயத்துல கூட ராகுல் காந்தி இஸ் நாட் டேக்கிங் த போன் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின். அதை தவிர கரூர்ல சம்பவம் முடிஞ்ச உடனே ரபீனா ஒன்னேன்னு கேட்கிறேன், திமுக கூட்டணி தானே காங்கிரஸோட. ஆமா ஆமா. ஏன் ராகுல் காந்தி விஜயோட பேசணும்? மாற்றான் தோட்டத்து மல்லிகையில் மனம் உண்டு. அடுத்த மண்டாட்டி மேல இவர் ஸ்டாலினோட இருக்கணும். ஸ்டாலின் பர்மிஷன் வாங்கிட்டாரு. இட்ஸ் ராங் ஸ்ட்ராட்டஜி. ராகுல் காந்தி அன்று துரோகம் செய்தார் தமிழகத்தில். போய் தானே திமுக விட்டுட்டு நான் போய் ஏன் வேண்டாங்கிறீங்க? தாவைக்காவோட போய் தான் நல்லா இருந்திருக்கும் அரசியல் களம். ஆனா ஸ்டாலின் பிடிச்சி இழுத்தார் ராகுல் காந்தி இந்த பக்கம். அவர் எட்டி உதைச்சாரு. பீகார் மாதிரி பண்ணாரு. பீகாரில் எப்படி தேஜஸ்வி யாதவை ஓரம் கட்டினாரோ ராகுல் காந்தி, அதே மாதிரி தமிழகத்தை மு.க. ஸ்டாலினை திமுகவை ஓரம் கட்டினார். நன்றி நன்றி ஐயா.